strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ கிரேட் ஸ்டார்ட் ஃபார் இந்தியா இந்த ஒரு பர்டிகுலர் பிஜிடி சீரீஸ்ல. ஸோ பெர்த்ல ரெண்டாவது முறை நம்ம ஆஸ்திரேலியாவை பீட் பண்றோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, முதல் முறை பெர்த்ல வேக்கா அந்த கிரவுண்ட்ல நம்ம பீட் பண்ணோம், இந்த முறை ஆப்டர் ஸ்டேடியம்ல. ஸோ முதல் முறையா ஆப்டர் ஸ்டேடியம்ல ஆஸ்திரேலியாவை பீட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஹிஸ்டாரிக் மூமெண்ட் ஃபார் டீம் இந்தியா. அண்ட் ஜெயிக்கிறது ஒரு விஷயம் இருக்குங்க, எப்படி ஜெயிக்கிறோன்றது ஒண்ணு இருக்குல்ல. ஸோ இந்தியா வந்து 295 ரன்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணி ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணிட்டாங்க இந்த சீரீஸ்ல. அதாவது இது வந்து நார்மல் அடி கிடையாது, இது ஒரு மரண அடி ஃபார் ஆஸ்திரேலியா. பிகாஸ் இந்த சீரீஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே என்ன ஒரு ஃபீல் இருந்துச்சு, இந்த வே ஃபார்மர் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது ஆஸ்திரேலியா வெரி டெஸ்பரேட், திருப்பி கொடுக்கணும்டா அவங்களுக்குன்ற மாதிரி ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்காங்கன்ற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அண்ட் பிளேயர்ஸுமே கிட்டத்தட்ட அப்படிதான் தெரிஞ்சது, நம்மளுக்கும் அந்த ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. பிளஸ் இந்தியா வேற வந்து பாத்தீங்கன்னா 3-0 ஹோம்ல தோத்துட்டு வர போறாங்க. எங்க இருந்து இவங்க வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சே பெர்த்ல வின் பண்ண போறாங்க, அது ரொம்ப கஷ்டமாச்சு. ரோஹித் வேற இல்ல. அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு மோரா சூட் ஆகும், இந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. பட் அது எல்லாத்தையும் அடிச்சு உடச்சிட்டு இன்னைக்கு இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பெர்த் டெஸ்ட்டை டாமினேட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும், அண்டர் த கேப்டன்ஷிப் ஆஃப் ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ நான் வந்து ஹியூஜ் கிரெடிட் டு தி என்டையர் டீம் கண்டிப்பா கொடுக்க போறேன். பட் முதல்ல வந்து நிறுத்த போட நான் வந்து பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ராவை தான். ஏன்னா ஆஸ் அ கேப்டனாவும் சரி, ஆஸ் அ போலராகவும் சரி, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து நின்றுருக்காரு மக்களே. ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட்டை போட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிவ்யூவை உள்ளுக்குள்ள ஆழமா டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் எஸ், டே 4 ஸ்டார்ட் ஆகும்போது நம்மளுக்கு ஆப்வியஸ்லி நம்மளுக்கு தெரியும் இந்தியா எப்படியாவது வின் பண்ணிடுவாங்க. ஏன்னா டார்கெட் 535 இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு, அது கிட்ட போறது கூட ரொம்ப கஷ்டம் இந்த ஒரு விக்கெட்ல. அண்ட் ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட் ஸ்டார்ட் தான், வந்தோடனே வந்து பாத்தீங்கன்னா கவாஜ் அவுட் ஆயிட்டாரு ஒரு புல் ஷாட் ஆடி. ஸோ தேவர் ரியலி ஸ்ட்ரகிளிங் 17 for 4. நான் என்ன நினைச்சேன்னா ஒருவேளை லைக் 100 ஆஸ்திரேலியா ஆல் அவுட் ஆயிடுவாங்க போல இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் ஒரு டீசென்டான பார்ட்னர்ஷிப், ஸ்மித்தும் சரி ஹெட்டும் சரி ஒரு டீசென்டான பார்ட்னர்ஷிப் கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மித் விக்கெட் வந்து சிராஜ் எடுத்தாரு. இன்ஃபேக்ட் சிராஜுக்கும் நம்ம ஹியூஜ் கிரெடிட் கொடுக்கணும் மக்களே. பிகாஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பும்ரா வேற லெவல்ல போட்டு 5 விக்கெட் எடுத்தாரு. சிராஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல ரொம்ப போரா போட்டாரு. பட் செகண்ட் ஸ்பெல்ல கம்பேக் ஆகி 2 விக்கெட் எடுத்தாரு. பட் செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பும்ரா எப்படி போட்டாரோ அவருக்கு ஈக்குவலா மேட்ச் டு மேட்ச் அவர் ஆக்சுவலா போலிங் போட்டாருன்னு தான் சொல்ல முடியும். அது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸா வந்து அமைஞ்சுது. புரியுதா உங்களுக்கு? டே 3ல அந்த ஓவர் நைட்ல அந்த ஒரு 20 மினிட்ஸ் போலிங்கா இருக்கட்டும், பிளஸ் இந்த டே 4 போலிங்கா இருக்கட்டும், சிராஜும் வந்து பாத்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங்கா போட்டாரு. ஸோ சம்டைம்ஸ் நம்ம சிராஜை கிரிட்டிசைஸ் பண்றோம், அட் த சேம் டைம் சிராஜ் வந்து டெலிவர் பண்ணாலும் அவர் அப்ரிஷியேட் பண்ணணும்ன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அவரோட ஸ்பெல் ரொம்ப குரூஷலா வந்து அமைஞ்சது இந்தியாவுக்கு. ஏன்னா டே 4ல வந்து பாத்தீங்கன்னா பும்ரா நல்லா போட்டாரு, ஆனா பும்ராவை நெகோசியேட் பண்ணிட்டாங்க ஆஸ்திரேலியா. பட் சிராஜோட ஸ்பெல் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே டெட்லியா இருந்தது. அண்ட் உஸ்மான் கவாஜா பாருங்க, ஜென்ரலா வந்து அவர் அந்த ஒரு ஓரளவுக்கு ஷார்ட்டா வந்துச்சுன்னா அப்படி புல் ஷாட் ஆடுவாரு. சிராஜா தான் அந்த பவுண்டரி அடிச்சாரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. பட் இந்த ஒரு செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண பேஸ் வந்து அதுல வரல அந்த பால்ல. சோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் விக்கெட் எடுத்தாரு. அதை விட முக்கியமா ஸ்டீவ் ஸ்மித்தோட விக்கெட் பியூட்டிஃபுல்லா அப்படி வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் ஸ்டம்ப்ல குத்தி அப்படி ஷேப் ஆச்சு. சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செமையான ஒரு கான்பிடன்ஸ் பூஸ்டர் ஃபார் சிராஜ், இன்னும் மூவிங் ஹார்ட் டு அனதர் டெஸ்ட் மேட்ச். சோ பும்ரா சிராஜ் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா சும்மா டாப் ஃபார்ம்ல இருக்கிறது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா இருக்க போது மூவிங் இன்டு அடிலைட் டெஸ்ட். அண்ட் அதுக்கப்புறம் ஸ்மித் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு க்ரூஷியல் பார்ட்னர்ஷிப் பிட்வீன் டிராவிஸ் ஹெட் அண்ட் மிச்சல் மார்ஷ். 2 பேருமே சேர்ந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் 80 odd runs பார்ட்னர்ஷிப் அந்த டைம்ல. டிராவிஸ் ஹெட் ஃபென்டாஸ்டிக்கா விளையாடுனாருங்க. 89 கண்டிப்பா ஒரு கிரெடிட் கொடுத்தாகணும். ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 105 balls நோ அடிச்சிருக்காரு, 89 runs. ஆஸ் யூசுவல் அவரோட அந்த அக்ரெசிவ் கேம் காமிச்சாரு. சோ அதுதான் டிராவிஸ் ஹெட்டோட மிகப்பெரிய பிளஸ். புரியுதா உங்களுக்கு? இது வந்து காலகாலமா நம்ம பார்த்திருக்கோம், அதுவும் அவர் இந்தியாவோட அடிக்கிறதையும் நம்ம காலகாலமா பார்த்திருக்கோம். இரஸ்பெக்டிவ் ஆஃப் வாட் எவர் பி த ஃபார்மட், எல்லா ஃபார்மட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவை அடிச்சு தூக்கி சாப்பிட்டுருக்காருன்னு தான் சொல்ல முடியும். இந்த ஒரு இன்னிங்ஸ்லுமே வந்து பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் சூப்பரா விளையாடினாரு. இந்த ஒரு 89 இஸ் கோயிங் டு ஹெல்ப் ஹிம். ஏன்னா இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஃபார்ம் பிளேயர் ஆஸ்திரேலியாவுக்கு பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் தான் மிடில் ஆர்டர்ல. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபார்மை கண்டினியூ பண்றது ஒரே ஒரு பாசிட்டிவ் வேணா எடுத்துக்கலாம் ஆக்சுவலா ஆஸ்திரேலியா. மத்தபடி சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. எஸ், மிச்சல் மார்ஷ் ஒரு நல்ல நாக் விளையாடினாரு 47, ஸ்டில் he should have carried on. புரியுதா உங்களுக்கு? பட் ஸ்டில் டிராவிஸ் ஹெட்டை தவிர பாசிட்டிவா பேட்டிங்ல பெருசா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் டிராவிஸ் ஹெட்டோட விக்கெட் ரொம்ப ரொம்ப குரூஷியல். அந்த இடத்துல தான் கரெக்டா ஜஸ்பிரீத் பும்ரா நின்னாரு. பாடுறா மெயின் போலர் உன தூக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பவுன்சர் போட்டாரு. சோ அதனால பேக் ஃபுட்லயே அப்படியே ஸ்டே பண்ணாரு டிராவிஸ் ஹெட். டக்குன்னு ஒரு சக்கர் பால் மாதிரி உள்ள போட்டாரு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப். ஏன்னா டிராவிஸ் ஹெட்டோட ஒரே ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிரீஸ்குள்ள இருந்தே ஆடுவாரு. முக்காவாசி பால்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அவர் வந்து பேக் ஃபுட்ல தான் ஆடுவாரு. அண்ட் கொஞ்சம் நீங்க ரூம் லைட்டா கொடுத்தா போதும், பாயிண்ட்ல அந்த கட் ஷாட் அதெல்லாம் பயங்கரமா விளையாடுவாரு, இல்ல பேக் ஃபுட்ல கவர் டிரைவ் ஆடுவாரு.
ஒரே வீக்னஸ் அந்த ஆஃப் ஸ்டம்ப் வெளியில அந்த ஒரு மூவ்மெண்ட் நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஒன்னு போல்டோ இல்ல காட் பிஹேட் ஆவாரு. எக்ஸாக்ட்லி அதை தான் பும்ரா பண்ணாரு. சோ ஒரு க்ரூஷுவல் ப்ளோ அந்த டைம்ல. சோ எப்ப டிராவிஸ் ஹெட் அவுட் ஆனாரோ அப்பவே சீக்கிரம் முடிஞ்சிரும்ன்ற மாதிரி தோணுச்சு. மிச்சல் மார்ஷும் அப்படியே விளையாடிட்டு இருந்தாரு. அண்ட் அவரும் வந்து பாத்தீங்கன்னா 47ல அவுட் ஆயிட்டாரு. நிதிஷ்குமார் ரெட்டி அவரோட மேடின் டெஸ்ட் விக்கெட் எடுத்தாரு. சோ இந்தியாவுக்கு வந்து நிறைய பாசிட்டிவ்ஸ் ஆக்சுவலா இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒண்ணுமே நம்ம சொல்லலாம். ஒரு பக்கம் நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ஏன்னா 8 விக்கெட் இந்த டெஸ்ட் மேட்ச்ல. அண்ட் இன்னொரு பக்கம் சிராஜ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல செகண்ட் ஸ்பெல்ல செமையா போட்டாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல அவுட் ஸ்டாண்டிங்கா போட்டு 3 விக்கெட் எடுத்தாரு. என்ன இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸா ஃபர்தரா வந்து அமைஞ்சதுன்னா, எஸ் ஹர்ஷித் ராணா லாஸ்ட் விக்கெட் தான் எடுத்தாரு. மற்றபடி அவரும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. ஃபர்ஸ்ட் டெபியூ மேட்ச் கொஞ்சம் ஒரு மாதிரி ரஸ்டியா இருப்பாங்க, அண்டர்ஸ்டாண்டபிள். பட் வாஷிங்டன் சுந்தர் வந்து 2 விக்கெட் எடுத்தாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், நிதிஷ்குமார் ரெட்டிக்கு 4 ஓவர் கொடுத்தாரு பாருங்க, அவரு ஒரு விக்கெட் எடுத்தாரு. ஸோ கண்டிப்பா இதுவே வந்து பாத்தீங்கன்னா நிதிஷ்க்கு இன்னொரு கான்பிடன்ஸ் பூஸ்டரா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு இந்தியால போட்ட எல்லா போலர்ஸுமே விக்கெட் எடுத்துட்டாங்க. சோ இது ஒரு மிகப்பெரிய பிளஸ் ஃபார் இந்தியா, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. நிதிஷ்குமார் ரெட்டி டெட்லியா இருக்காரான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது, டீசென்டா போடுறாரு. பட் டெஃபினட்டா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6-7 ஓவர்ஸ் போடுறது வந்து இட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் இந்தியா. ஏன்னா நீங்க மெயின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நடுவில் ஒரு பிரேக் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா நிதிஷ்குமார் ரெட்டியை நீங்க ஒரு 6 ஓவர்ஸ் 7 ஓவர்ஸ் நீங்க கொடுக்கலாம், எப்படி மிச்சல் மார்ஷ் ஆஸ்திரேலியா யூஸ் பண்றாங்களோ. ஏன்னா உங்களுக்கு ஒரு விக்கெட் எடுக்கவும் சான்சஸ் இருக்கு. ஏன்னா பேட்ஸ்மேன்ஸ் ரிலாக்ஸ் ஆவாங்க. மார்ஷுக்கு கூட இந்தியா எப்படி விக்கெட் கொடுக்குறாங்க, ஜெய்ஸ்வால் எப்படி அவுட் ஆனாரு மார்ச் பால்ல, அடிக்கணும்னு சொல்லி அவுட் ஆனாரு. ஏன்னா மெயின் பவுலர்ஸ் எல்லாம் அடிக்கணும், மார்ச் நம்ம அட்டாக் பண்ணலாம்னு போய். அதே தான் தட் இஸ் அப்ளிகபிள் டு நிதிஷ்குமார் ரெட்டி ஆல்சோ. சோ எனக்கு பிடிச்சிருந்தது ஜஸ்பிரீத் பும்ரா அவருக்கு வந்து ஒரு 4 ஓவர் கொடுத்தது. நினைச்சிருந்தா பும்ராவே போலிங் போட்டு இந்த மேட்சை முடிச்சிருக்கலாம். பட் கரெக்டான டைம்ல பிரேக் எடுத்து கரெக்டா போர்டர்ஸ் ரொட்டேட் பண்ணாரு ஜஸ்பிரீத் பும்ரா. அதை நான் வந்து ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிட்டு இருந்தேன். சோ நிதிஷ்குமார் கெட்டிங் தட் 1 விக்கெட் இஸ் ஆல்சோ வெரி குட். அண்ட் வாஷிங்டன் சுந்தர் அதுக்கப்புறம் வந்து 2 விக்கெட் எடுத்தாரு. அதுவும் ரொம்ப க்ரூஷலா இருந்துச்சு. அவர் வேணா மிச்சல் ஸ்டார்க் நேதன் லைன் அவுட் ஆகிருக்கலாம். பட் எந்த விதத்துல அவுட் ஆகினார், அந்த பவுன்ஸ் ஆகி அப்படி ஷார்ட் லெக்ல அந்த ஒரு கேட்ச், சூப்பர் கேட்ச் ஃப்ரம் த்ருவ் ஜூரல். இன்னொரு பக்கம் நேதன் லைன் அவர் பொருள் எடுத்து அவரையே போடணும்ன்ற மாதிரி ஒரு சூப்பர்பான ஒரு என்ன சொல்றது அந்த அவே கோயிங் டெலிவரி மாதிரி ஒன்று போட்டாரு. ஸ்ட்ரைட்டர் ஒண்ணுன்னே சொல்லலாம். அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நேதன் லைன். ஆஃப் ஸ்டம்ப் புடிங்கிட்டு போச்சு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் ஃபார் இந்தியா. போட்ட எல்லா போலர்ஸுமே நல்லா போட்டு விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லலாம். ஸோ லாஸ்ட் விக்கெட் நான் சொன்ன மாதிரி ஹர்ஷித் ராணா எடுத்து கேமை முடிச்சு விட்டாங்க. அலெக்ஸ் கேரி ஒரு டீசன்ட் 30 ரன்ஸ் அடிச்சாரு. எப்பவுமே அலெக்ஸ் கேரி அந்த மாதிரி சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாரு. பட் அவரோட விக்கெட் கீப்பிங் தான் இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல கொஞ்சம் பிலோ பாரா இருந்த மாதிரி தெரிஞ்சது. கொஞ்சம் ஆக்டிவா இல்லாத மாதிரி தெரிஞ்சது அலெக்ஸ் கேரி. அவருக்கு ஏதாவது இன்ஜுரி வச்சிருக்காரா, இல்ல எனி இஷ்யூஸ் இருக்கா அவருக்கு, ஆக்சுவலா ஏதாவது ஃபிட்னஸ்லன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு பர்சனலா. பேட்டிங் பொறுத்தவரைக்கும் அவர் பிரச்சனை இல்லை. அவரோட விக்கெட் கீப்பிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கன்சர்னா இருக்கு. பார்க்கலாம் எப்படி ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல அசஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு அலெக்ஸ் கேரியோட பெர்ஃபார்மன்ஸ். சோ ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ணிட்டாங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இந்த மேட்சை வின் பண்ணோடனே வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிளேயர்ஸும் வேர் சோ ஹாப்பி. அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா வந்து பாத்தீங்கன்னா அவர் மூஞ்சிலேயே அந்த ஒரு பெருமை தெரிஞ்சுது. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இட்ஸ் நாட் ஈஸி. அவர் வந்து இங்கிலாந்துல அந்த ஒரு டெஸ்ட் கேப்டன் பண்ணாரு, இந்தியா தோத்துட்டாங்க. சோ இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச் வந்து இந்தியாவுக்கு ரொம்ப க்ரூஷுவல். WTC பாயிண்ட் ஆஃப் வியூலயும் சரி, BGT சீரிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் சரி. ஒரு 5 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டார்டிங்லே ஒரு மேட்ச் வின் பண்றீங்கன்னா கண்டிப்பா இட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ a lot. சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா மூஞ்சில என்னால பார்க்க முடிஞ்சது. சோ ஃபெல்ட் சோ ஹாப்பி ஃபார் இந்தியா. அண்ட் ஓவரால் இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் சரி ஹியூஜ் கிரெடிட் கொடுத்தாகணும். அண்ட் ஆஸ்திரேலியா பொறுத்தவரைக்கும் நிறைய கவலைகள் இருக்குங்க. ஏசல்லூட் வந்து பாத்தீங்கன்னா டே 3 முடிவுல போஸ்ட் மேட்ச் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏன் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணலன்னா பேட்ஸ்மேனை கேளு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. சோ அவங்க டீமுக்குள்ளேயே ஏதாவது ஒரு விரிசல் இருக்கும்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. பேட்ஸ்மேன்ஸ் ஒரு பக்கம், பவுலர்ஸ் ஒரு பக்கம்ன்ற மாதிரி. சோ எனிவே தே ஆர் ப்ரொஃபஷனல் டீம், எவ்வளவோ பார்த்திருக்காங்க அவங்க. சோ எனக்கு தெரிஞ்சு தே வில் டெஃபினெட்லி கிவ் அ கம்பேக். ஆஸ்திரேலியாவை என்னைக்குமே குறைச்சி எடை போட்ட முடியாதுங்க. இந்தியாவுக்கு ஹியூஜ் கிரெடிட் கொடுப்போம், ஏன்னா அடிச்சு தும்சம் பண்ணிட்டாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு மரணடி. ஓகே, இது இருக்கும். இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஆஸ்திரேலியால போய் பெர்ஃபார்ம் பண்ணது இல்ல. இது ஒன் ஆஃப் த வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் விக்டரிஸ் ஃபார் இந்தியா. ஏன்னா 295 ரன்ஸ் வித்தியாசத்துல அடிச்சிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? சோ இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால இந்தியா அடிச்சது கிடையாது. இதான் முதல் முறை ஒரு காம்ப்ரிஹென்சிவ் விக்டரி. சோ இதுவே ஒரு மிகப்பெரிய ப்ளோ ஃபார் ஆஸ்திரேலியா, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சோ இதுல இருந்து அவங்க எப்படி ரெக்கவர் ஆக போறாங்க, அதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெனரலா டே நைட் டெஸ்ட் மேட்சஸ் ஆஸ்திரேலியா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, அது முக்கியமா ஆடிலைட்ல. சோ அந்த ஒரு பாசிட்டிவா டெஃபினட்டா அவங்க எடுத்துப்பாங்க. பேட்டிங் வைஸ் டிராவிஸ் ஹெட் ஒரு பாசிட்டிவ் கொடுக்குறாரு. மத்தபடி டாப் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜிட்டரியா இருக்கு. அண்ட் அவங்க எல்லாருமே கொஞ்சம் ஒரு மாதிரி பயப்படுவாங்க. ஏன்னா இந்த பக்கம் ஜஸ்பிரீத் பும்ரா, இப்ப சிராஜும் வந்து நல்லா போடுறாரு. சோ இந்தியனோட நியூ பால் அட்டாக் பார்க்கும்போது ஆப்வியஸ்லி ஆஸ்திரேலியன் டாப் ஆர்டர்ஸ்க்கு ஒரு சேலஞ்ச் இருக்கு அடுத்த டெஸ்ட் மேட்ச். அதுலயும் எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் பார்க்கலாம் ஆஸ்திரேலியா எப்படி வந்து இதுக்கு ரிப்ளை பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா கிரிக்கெட் இஸ் a funny game. என்னைக்கு ஒரு டீம் வந்து அவ்வளவுதான் நம்ம சொல்றோமோ அந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா திரும்பி வந்து உங்களுக்கு கம்பேக் கொடுப்பாங்க. அண்ட் ஆஸ்திரேலியா கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கிட்ட டீமும் இருக்கு, அவங்க கிட்ட திறமையும் இருக்கு. அட் த சேம் டைம் இந்தியா வந்து நம்ம பாராட்டிக்கிட்டே போலாம். ஏன்னா சச் அ க்ரூஷியல் வின். பெர்த்ல போயிட்டு இந்த அளவுக்கு ஒரு தர்மடி ஆஸ்திரேலியாவை கொடுத்திருக்காங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஹியூஜ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தி என்டையர் டீம் ஒன்ஸ் அகைன். சோ இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? லாட்ஸ் ஆஃப் பாசிட்டிவ்ல. விராட் கோலியோட
கம்பேக் 100, ஜெய்ஸ்வாலோட ஃபென்டாஸ்டிக் 100 டெபியூ மேட்ச்லயே ஆஸ்திரேலியால. so many things to say. கேஎல் ராகுலோட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கோங்க, நிதிஷ் ரெட்டியோட 2 இன்னிங்ஸோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கோங்க, வாஷிங்டன் சுந்தர் ஒரு ஃபைட்டிங் 29. ஸோ நிறைய பாசிட்டிவ்ஸ் தான் இருக்கு. நீங்க நெகட்டிவ்ஸ் சும்மா அப்படி கையை விட்டு தான் அப்படி என்ற மாதிரி இருக்கு தவிர கையை விட்டு என்ற அளவுக்கு கூட பெருசா இல்ல. என்ன ஒரே ஒரு விஷயம்னா நோபால் அதிகமா இந்தியா போடுறாங்க, அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கணும். ஏன்னா நீங்க ஒரு முக்கியமான விக்கெட் ஸ்டீவ் ஸ்மித் டிராவிஸ் ஹெட் விக்கெட் எடுக்கும்போது நோபால் ஆயிடுச்சுன்னா அது ஒரு விஷயம் தான் நான் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆனேன். டூ மெனி நோ பால்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் போலர்ஸ் போட்டுட்டு இருக்காங்க, ஆஸ்திரேலியன் போலர்ஸும் போட்டாங்க, பட் இந்தியன் போலர்ஸ் அதுக்கு மேலேயே போட்டாங்க. அந்த ஒரு விஷயம் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் இட் இஸ் தரோ டெரிஃபிக் டிஸ்பிளே ஃப்ரம் டீம் இந்தியா, எந்த டவுட்டுமே கிடையாது. சரி, உங்களோட கருத்துக்கள் எது இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.